ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்படின்னா, டாக்ஸிக் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போனோம். இந்த மூவிக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் போனேன். இது நல்லாயிருக்கும், யாஷ் மூவி நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டோரி. போய் பார்த்தா ஏன்டா வந்தீங்கன்னு மாதிரி ஆச்சுங்க. எங்களை போய் சாவடிச்சிட்டானுங்க. பைத்தியம் தான் பிடிக்கல. பைத்தியமே விட்டா கூட ஆயிருப்பேன் போல். 3 மணி நேரத்துக்கு மேலேங்க படம். 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம். பார்க்க முடியலையே. நம்மளை போட்டு சாவச்சிட்டானுங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை மட்டும் போயிடாதீங்க. கதை ஒரு மயிரும் கிடையாது. சும்மா ஹீரோனியை போடுறான், ஓக்குறான், அப்புறம் தண்ணி அடிக்கிறான், சுடுறான். இதுதான் கதை. இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்க. அந்த லேடி நாங்கள் என்னங்க பாவம் பண்ணோம் உங்களுக்கு? அந்த மாதிரி ஒஸ்ட்டான மூவிங்க அது. இப்போது மீம்லாம் என்ன போடுறாங்கன்னா, தக் லைஃபு இந்தியன் 2வே சூப்பரான மூவி சொல்கிற அளவுக்கு இந்த மூவி அந்த அளவுக்கு இருக்கான். ஐயோ! ஆனால் யாஷ் வாழ்ந்துட்டாங்க, செம்மையாக வாழ்ந்துட்டான். எதில்? கார் சீனில் வாழ்ந்துட்டாப்புல. செம்ம கார் சீனை பார்க்கணுமே. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் மூவி ஏதாவது போனீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோனி கல்யாணம் பண்ணுவாப்புல, அந்த ஒரு ஹீரோனி கூட. அதுக்கப்புறம் இன்னொன்று கீரா அத்வானி. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ருக்மிணி. ருக்மிணி கூட அவ்வளோ சீன்லாம் வராது. அந்த சீன்லாம் வராப்புல. சும்மா ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் சீன் இருக்கும். அதுவுமே அங்கங்கே தான் இருக்கும். ஏன்டா எடுத்து வச்சானுங்கன்னு இருக்குது படம். அந்தளவுக்கு ரொம்ப 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 ஒஸ்ட்டான மூவி. இந்த படத்தை மட்டும் தயவு செஞ்சு போய் சேர்த்துறாதீங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. கதை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ராஜாவாக வரணுமா, அந்த இடத்த பிடிக்கணுமா. எப்பா நீ பிடிச்சது போதும், எங்களால் விடுன்னு நாங்கள் வந்துட்டோம்.